இயேசுவை கவனித்து உற்று நோக்குவதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are focusing on beholding Jesus. And in this fifth week, we will consider how to behold his glory. கிறிஸ்துவின் மகிமையை கவனி. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்க யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துவை யூத சபைன்னு சொல்லலாம். யூத இஸ்ரவேலருடைய மிகவும் மகிமையான ஒரு காரியத்துக்கு ஒப்பாக இருக்குது. எப்படின்னா, இந்த வாசம் பண்ணுகிறார் என்ற வார்த்தை அதனுடைய ஒரிஜினல் பாஷையில் பார்த்தீங்கன்னா, tabernacled among us. The word was made flesh and tabernacled among us and we beheld his glory. இன்னொரு தமிழில், எளிய தமிழ் எப்படி இருக்குது, நல்லா கரெக்டாக எழுதியிருக்காங்க. வார்த்தையானவர் மனித உடலோடு நமது மத்தியில், நமக்குள்ள நமது மத்தியில் தமது கூடாரத்தை அமைத்து குடியேறினார். அதான் ஆசரிப்பு கூடாரத்துடைய ஐடியா. அவரது மகிமையை நாங்கள் கண்கூடாக கண்டோம். அதான் பிஹோல்ட், கண்கூடாக கண்டோம். கிருபையும் சத்தியமும் நிறைந்த அந்த மகிமை பிதாவின் ஒரே மகனுக்கே உரித்தான மகிமையாய் இருந்தது. ஆமென். இங்க கூடாரத்தை அமைத்து குடியேற்றினார். tabernacled among us என்று. அவர்களுக்கு இருந்த பெரிய மகிமை என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு அதுதான் பெருமை. தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே குடியிருந்தார். அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்தார். அது ஒரு எளிமையான அந்த ஆசரிப்பு கூடாரம் ரொம்ப சின்னது தான். ஆனால் அதில் தேவாதி தேவன் வாசம் செய்தார். அதுதான் இஸ்ரவேலுடைய பெருமை. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவே அவர்கள் மத்தியிலே இருந்தார். பிரசன்னமாயிருக்கிற, எப்பொழுதும் பிரசன்னமாயிருக்கிற தேவன் அவர்கள் மத்தியிலே இருந்தார். ஆமென். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் போய் தேவனோடு உறவாடும்படியாக போனாங்க. அங்கே பிரத்யட்சமாக தேவன் வந்து அவர்களோடு உறவாடினார். God came manifestly to commune with man. அது ஒரு சிருஷ்டிகருக்கும் ஆராதனை செய்கிற சிருஷ்டிகளுக்கும் நடுவில் ஒரு மீட்டிங் பிளேஸ், சந்திக்கிற இடமாக இருந்தது. எப்படி சந்திக்கிறாங்கன்னா, அங்கே ஆடுகளும் மாடுகளும் அங்கே பலி செலுத்தப்படுகிற அந்த இடத்துல அவர்கள் சந்திக்கப்படும் போது அவர்களுக்குள்ள இருந்த பகைகள்லாம் சமரசமானது. ஸோ ரெக்கன்சிலியேஷன். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சபையில், கிறிஸ்துவின் சபை என்று சொல்றதுல, இயேசு கிறிஸ்துவின் மாம்சீக சரீரம் என்பது தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் என்று இந்த யோவான் 1:14 கருத்து. அவர் மனித ரூபம் எடுத்து மனிதர் மத்தியிலே கூடாரம் இட்டார். அந்த கிறிஸ்து, மனித ரூபத்தில் வந்த கிறிஸ்து, அவர் மூலமாக தேவன் மனிதனை சந்திக்கிறார். அந்த கிறிஸ்து மூலமாக மனிதர்கள் தேவனோடு எல்லா காரியங்களையும் பேச முடிகிறது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் இருந்த யூதன் அந்த டென்ட்டுக்கு போவான், ஆசரிப்பு கூடாரம் போடுவோம். அது அவங்க இருந்த அந்த பாளையத்தில் சென்டரில் இருக்கும். அங்கே போய் ஆராதனை செய்ய போவோம். நாமும் கிறிஸ்துவுக்கு வருகிறோம், ஒரு ஆலயத்துக்கு போகிறதில்ல. அதனால தான் இந்த ஆலயம் ஒரு பில்டிங், அதுக்கு நல்லது தான் ஒரு பில்டிங் இருக்குது. ஆனால் அதை அதிகமாய் கிறிஸ்தவர்கள் கவனிப்பது சரியான காரியம் இல்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அந்த ஆலயம் என்கிறது நாம் இயேசு கிறிஸ்துவே அந்த அந்த ஆசரிப்பு கூடாரமாக இருக்கிறதுனால, எங்கெல்லாம் அந்த வனாந்தரத்தில் நடுவில் நின்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆராதனை செய்து ஜெபித்தீங்கன்னா அதுவே ஆலயம், அதுவே ஆசரிப்பு கூடாரம். புதிய ஏற்பாட்டில் தான் அப்படி இருக்குது. ஒரு யூதன் அவன் அசுத்தம் காரியம் இருந்தால், குஷ்டரோகமோ வேறு காரியம் ஏதோ அசுத்தங்கள் இருந்தால், ஸ்கின் டிசீஸ்லாம் இருந்தால் கூட அவங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு. அதிலிருந்து அவன் சுத்தமாக்கப்பட்ட பிறகு அவன் இந்த தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போவான். ஏன்னா தனக்கும் தன்னுடைய ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் நடுவில் சமாதானம் திரும்ப வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகி இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு நீங்களும் நானும் கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் போவதற்கு நமக்கு தைரியம் இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்து நம்முடைய கூடாரம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்து தேவன்
மனிதர்களோடு வைத்திருக்கிற தேவனுடைய கூடாரமாகவும் இருக்குது. ஆமென். ஹalleluya. இட்ஸ் a பெஸ்ட் பர்ஃபெக்ட் மீட்டிங் பிளேஸ். மோஸ்ட் ஹோலி பிளேஸ். என்னன்னா த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே அதற்குள்ள அதுவே மகிமையானது. அதற்குள்ள இன்னும் மிக அதிகமான மகிமை உடையது இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி உண்டு. அதுக்கு மேலே அந்த மெர்சி சீட் சொல்லுவாங்க, அது அது இருக்குது. கேருபீம் செட்டைகளுக்கு கீழே ஷேக்கினா என்ற ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த ஷேக்கினா என்பது தேவனுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. ஷேக்கினா க்ளோரின்னு சொல்லுவாங்க. அந்த ஷேக்கினா மகிமை, தேவன் அங்கே பிரசன்னத்தில் இருக்கிறார் என்று அந்த அது ஏதோ அவங்க லைட்டு போட்டதில்ல, தேவனுடைய பிரசன்னத்தின் இந்த லைட் அங்கே இருக்கும். ஆமென். அந்த லைட் இருக்கு பாருங்க, அந்த ஷேக்கினா லைட்டுக்கு மேலே தான் தினம் நைட்டு அவங்க அந்த அக்கினி ஸ்தம்பத்தை பார்ப்பாங்க. அது வழியா அவங்களுக்கு வெளிச்சமாகவும் வெப்பம் அக்கினியாகவும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதே வழியா காலையில் அவர்கள் மேகஸ்தம்பம் அவர்களை அது வழியாக வெளிப்பட்டு அவ்வளவு இஸ்ரவேலருக்கும் 30 லட்சம் இஸ்ரவேலருக்கும் மேகமாக அவர்களை அந்த சூரிய வெளிச்சத்திலிருந்து பாதுகாத்து கொண்டது. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மகிமை என்பது இந்த ஷேக்கினா என்ற மகிமை. இங்கே இந்த யோவான் 1:14 நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய கூடாரம், ஆசரிப்பு கூடாரம். வி பிஹல்ட் இஸ் க்ளோரி. அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம். ஆமென். சாதாரண மகிமை இல்லை, அது பிதாவினுடைய ஒரே குமாரனுக்கு இருக்கிற மகிமை. இயேசு கிறிஸ்து மகிமையற்ற கூடாரம் அல்ல. அவர் ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அப்புறம் ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் பழைய ஏற்பாட்டில் கட்டப்பட்ட போது கூட பல சமயங்களிலே அந்த ஆலயத்தில் சுத்தம் இல்லாத போது தேவனுடைய பிரசனம் அங்கே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் இல்லை. அங்கே வசனத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, நம்ம எல்லாருக்கும் எக்ஸைட் ஆகணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள இன் ஹிம் டுவெல்லத் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் த காட் ஹெட் பாடிலி. தேவனுடைய பூரணம் அது அவருடைய சரீரத்தில் அவருக்குள்ளே இருக்குது என்று நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆமென். அப்படிப்பட்ட தேவ ஆசரிப்பு கூடாரம், இயேசு கிறிஸ்து ஆகிய ஆசரிப்பு கூடாரம் எந்த விவரிக்க முடியாத ஒரு மகிமை உடையது. நிச்சயமாய் யூத நாட்கள்ல இருந்த அந்த சபை, அந்த ஆசரிப்பு கூடாரத்தோட பெரிய சபை. ஏன்னா யோவான் சொல்லுகிறான், இட் வாஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அண்ட் ட்ரூத். கிருபையும் சத்தியமும் நிறைந்த ஒரு கூடாரம். அவரை தான் நம்ம பார்க்கிறோம். கிருபையும் சத்தியமும், இந்த 2 காரியங்களும் நல்லா ஞாபகம் வச்சு. ஏனென்றால் யூத ஆசரிப்பு கூடாரத்தை கவனிக்கும் போது அங்கே நியாயப்பிரமாணம், இட் வாஸ் ஃபுல் ஆஃப் லா, நியாயப்பிரமாணம் அதிகமாக இருந்துச்சு. அங்கே கிருபையை விட அதிகமாக நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அவங்க செய்த சடங்கு சம்பிரதாயங்கள் ஆசரிப்புகள்லாம் வரப்போகிற கிருபைக்கு முன்னோடியாக இருந்துச்சு, உண்மைதான். ஆனால் தினந்தோறும் அங்கே பலி கொடுக்க வேண்டியதுனால வருஷந்தோறும் இப்படி ஒவ்வொரு விதவிதமான பலிகள் எல்லாம் கொடுக்கும்போது பாவங்கள் நினைவுறுத்தப்படுகிறது அங்கே பழைய ஏற்பாட்டின் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில். அடுத்த காரியம், அந்த இடத்துல அவங்க வரும்போதே அங்கே வருகிற இஸ்ரவேலர் எல்லாரும் நினைக்கணும், இந்த பண்டிகையின் சடங்குகள் சம்பிரதாயங்கள், இந்த கொடுக்கப்பட்ட இந்த சட்ட திட்டங்களை நாம் முதலாவதாக கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கிருபை நிறைந்தவராய், கொஞ்சம் இல்லை, கிருபை நிறைந்தவராய், abundance ஆஃப் கிரேஸ். அதை தான் நான் பார்க்குறேன். இயேசுவை பார்க்கும்போது ஹல்லேலூயா ராபா சுக்கரல கபரபலு ஷக்கரபா, இயேசுவை நான் பார்க்கும்போது கிருபை பொங்கி வழிகிறவராய் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்குள்ளே அது 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 பெரிய ஒரு ஐஸ்வர்யமாக நிரம்பி வழிகிறது. ஆமென், ஆமென். பழைய ஏற்பாட்டின் ஆசரிப்பு கூடாரத்தை பார்க்கும்போது கூட அங்கே சத்தியம் இருந்தது, ஆனால் இட் வாஸ் நாட் ஃபுல் ஆஃப் ட்ரூத். அங்கே சத்தியம் நிறைந்ததா இல்லை. ஏன்னா பல காரியங்கள் வரப்போகிற ஒரு நிழலாக இருந்தது, அடையாளமாக இருந்துச்சு, சிம்பாலிக் பிக்சர் இப்படிலாம் இருந்துச்சு. பட் கிரைஸ்ட் இஸ் ஃபுல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு அடையாளத்துக்காக வரல, அவர்தான் சாராம்சம். அவர்தான் இஸ் நாட் த பிக்சர், பட் இஸ் அ ரியாலிட்டி. அவர் நானே வழி சத்தியம் ஜீவன். இஸ் நாட் த ஷேடோ. அவர் வரப்போகிறதுக்கு நிழல் அல்ல, இஸ் த சப்ஸ்டன்ஸ். அவரே சாராம்சம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த உண்மையான ஆசரிப்பு கூடாரமாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது நாம் விவரிக்க முடியாத சந்தோஷத்திட்ட வரும். பிகாஸ் யூ கம் டு ஜீசஸ் ஹூ இஸ் ஃபுல் ஆஃப் த க்ளோரி ஆஃப் த ஃபாதர்.
நீங்கள் இயேசுவிடத்திலே வருகிறீர்கள், பிதாவின் பூரண மகிமையோடு அவர் நிற்கிறார். ஆமென். நீங்க வருகிற அந்த கிறிஸ்துவாகிய அந்த ஆசரிப்பு கூடாரம் ஏதோ உங்களுக்கு தேவையான கிருபைக்கு ஒரு அடையாளம் அல்ல, அவரே கிருபை. ஆமென். ஏதோ பின்னால வெளிப்படுத்த போகிற ஒரு சத்தியத்துக்கு முன்னோடியாக மோசையை போல, யோசேப்பை போல, ஆபிரகாமை போல, தாவீதை போல இல்ல. ஹி இஸ் த வெரி ட்ரூத். அவரே சத்தியம். ஆமென். அந்த சத்தியத்தினாலே அவரிடத்துல நீங்க வரும்போது பிதா உங்களை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அவரிடத்துல வந்து விட்டீர்கள். ஹalleluya. அதனால்தான் நம்ம இந்த அவருடைய மகிமையை இன்னும் கவனிக்கணும். We beheld his glory. The glory as of the only begotten of the Father, full of grace and truth. அந்த ஒரு வசனத்துல நீங்க உட்கார்ந்து ஒரு வாரம் அதிகமாய் முழங்கால்ல இருந்து தியானித்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற பலவிதமான பாரங்கள், கேள்விக்குறிகள் அப்படியே படிப்படியா போக ஆரம்பிக்கும். பல பேர் சந்தேகங்களோடும், கேள்விகளோடும் போராடி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் அங்க பதிலாக மாறும். உங்க விசுவாச குறைவெல்லாம் நிறைவாக மாறும். ஹalleluya. We beheld his glory. நாங்கள் அந்த மகிமையை கண்டோம் என்று யோவான் சொல்லுகிறான். யார் இந்த நாங்கள்? முதலாவது அந்த நாங்கள் என்பது தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் யாரை தெரிந்தெடுத்தேன் எனக்கு தெரியும். நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா அவர் தன்னுடையதுல வந்தார், அவங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார். பிள்ளைகள் இரத்த உறவினாலோ மனித தீர்மானத்தினாலோ புருஷனுடைய விருப்பத்தினாலோ உண்டானவர்கள் அல்ல, மாறாக இவர்கள் இறைவனால் பிறந்தார்கள். they were born of God. தேவன் திட்டம் போட்டு உங்களை என்னையும் கிறிஸ்துக்குள்ள அப்ப இயேசுவின் மகிமையை காண நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லும்போது அது ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஆமென். இட்ஸ் a company that is called, அழைக்கப்பட்ட ஒரு சந்ததி. ஹalleluya. நீங்க உங்களுக்கு தெரியும், ஆதி அப்போஸ்தலர்கள்ல சீஷர்கள்ல பல பேரை இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சொந்த குரல்னால அழைத்தார், என்னை பின்பற்றுவான். ஆனால் இன்றைக்கு நீங்களோ நானோ யாராவது இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கொஞ்சம் உணர்ந்திருந்தோம்னா, இது ஏன்னு சொன்னா அவர் நம்மை இந்த ஒரு அருமையான ஸ்லாக்கிய உறவுக்காக அழைத்ததினாலே, பிகாஸ் ஆஃப் his செலக்ஷன், அவர் நம்மை பிரித்தெடுத்ததுனால இந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. யாரும் அதை பெருமையை நினைக்க வேணாம். அது மாத்திரம் இல்ல, யார் இந்த அவருடைய மகிமையை பார்க்கிறார்கள்னா அவர்கள் வெளிச்சம் பெற்றவர்கள். தே ஆர் illuminated people. ஏன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார், அவருடைய மகிமையை குறித்து உலகத்துக்கு தெரியல, உலகத்தில் இருக்கிற ராஜாக்களுக்கு தெரியல, இந்த நியாயப்பிரமாணத்தை படித்த ஆசாரியர்களுக்கு புரியல. ஒரு குருட்டு சந்ததின்னு ஆண்டவர் சொன்னார், பிளைண்ட் ஜெனரேஷன், அவரை புரிந்து கொள்ளல. ஆனால் அவரை குறித்து தெரிந்தவர்களை குறித்து இயேசு இப்படி சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை உனக்கு வெளிப்படுத்தினார். we are illuminated people. அவருடைய மகிமையை கண்டவர்கள், அவராலே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய கிருபையினாலே தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். ஹalleluya. பிதாவினிடத்திலே யாரும் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவர் இயேசு கிறிஸ்து இழுத்தால் ஒழிய பிதாவினிடத்தில் யாரும் வர முடியாது. அதே போலதான் அவர் நம்முடைய கண்களிலே, எப்படி சவுல் கண்ணெல்லாம் செதில் இருந்துச்சு இல்லையா, அந்த இயேசுவின் சார்பாக அவன் கையை வச்சு ஜெபித்த போது, அனனியாஸ் ஜெபித்த போது அவன் கண்களில் செதில்கள் விழுந்தது. அதுபோல நம்ம கண்களில் அவருடைய கை வைக்கட்டும், அந்த கண்ணில் இருக்கிற எல்லா செதில்களும் விழட்டும். ஹalleluya. ஆமென், ஆமென், ஹalleluya. அப்படின்னா பாருங்க, நான் எனக்கு ஏதாவது தேவ மகிமையை குறித்து கொஞ்சம் தெரியுதா? இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு ஏழை தச்சன் மகனாக பிறந்திருக்கலாம், ஆனால் அதில் நான் ஒரு தேவ மகிமையை பார்க்கிறேன். அவரை நான் என்னுடைய ஆத்மாவிலே அதிகமாய் ஸ்தோத்தரிக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை மூலமாக அவரை இன்னும் அதிக மகிமைப்படுத்தணும்னு எனக்குள்ள வாஞ்சி வந்திருக்கிறது. அவர் என்னுடைய தேவனாக, என்னுடைய ஜீவனாக, என்னுடைய நேசராக, எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக அவரை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேனா, அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா, நிச்சயமாய் நீங்களும் நானும் அவராலே தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கு பிரியமானவர்கள். ஹalleluya. ஆமென். அதே சமயத்துல பாருங்க, நீங்க நல்லா கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க சில சமயம் நினைக்கிறீங்க, இவன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான், இவன் இந்த பாவத்துல இருக்கிறான், அதனால தான் வர மாட்டேங்கிறான், சில சமயம் மாம்சீகத்தில் நினைக்கிறோம். ஆனால் பல பேர் நீங்க பெற்ற கிருபையை அவங்க இன்னும் பெறல.
பல பேர் மாம்சத்துல ஓடிக்கிட்டு இருக்கவங்க, அவங்க கிறிஸ்துவிலே ஒரு மகிமை எந்த மகிமையும் பார்க்கறதில்ல. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரு மரியாதை இருக்கும். ஆனா, அவருக்குள்ள மகிமைய பார்க்கறதில்ல. அவங்க வாழ்க்கையில மகிமை என்பது பணத்திலும், சொத்திலும் இருக்கலாம். ஆனால், சாந்தமும், மனத்தாழ்மையுமா இருக்கிற இயேசுவிலே அவங்க மகிமையை பார்ப்பதில்ல. அத பார்த்தாங்கனாலே அவங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அவர்களுக்கு இளைப்பாறுதல் அவர் குடுத்திருப்பாரு. அவர்களே மகிமையை பார்க்கறதில்ல அவங்க. பணம் இருந்தா எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். பணம் இருந்தா எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்படிதான் ஓடிட்டு இருக்காங்க. அதேபோல அதிகமாய் ஞானிகளா இருக்கிற பல பேர் கூட இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அவர்கள் கவனிப்பதில்லை. ஆமென். அவர் தேவனுடைய எல்லா சிருஷ்டிகளையும் விட மிகவும் பெரியவர் என்பதை அவங்க புரிந்து கொள்வதில்லை. அவர் ஒருவரே பார்க்கிற எல்லா மனுஷர்களிலும் அவர் ஒருவரே பரிபூரணர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆமென், ஆமென். ஒருவேளை அவங்க சொல்லலாம், தெய்வீகத்துல சில தெய்வீக ப்ராவிடன்ஸ் அந்த காரியங்கள் உலகத்தில் நடந்ததுல ஒரு வேளை மகிமை இருக்கலாம். ஆனால் இன்னும் அவர்களுக்கு அந்த கிருபையை பெறல. அதனால்தான் பல ஞானிகளை அவர்கள் அழைக்கப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். அதனால சகோதரனே, சகோதரியே, நான் செய்யற மாதிரி நீங்க இயேசுவின் மகிமையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னும் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் அந்த மகிமையை மற்றவர்களுக்கு பத்தி சொல்லி அவங்களும் அதை புரிந்து கொள்ளணும். ஆமென், ஆமென், ஆமென். அது கிருபையும் நமக்கு இருக்கிற அது கிருபையான ஸ்லாக்கியம் மாத்திரம் இல்ல, நம்மை தேர்ந்தெடுத்தது மாத்திரம் இல்ல, அது நமக்கு ஸ்லாக்கியமாகவும் இருக்கு. வி பிஹெல்ட் ஹிஸ் க்ளோரி. பிஹெல்ட் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பார்த்தோம், கவனித்து பார்த்தோம்னா. நான் அதை பத்தி இந்த மகிமையை பத்தி கேள்விப்பட்டதோடு இல்ல. இப்ப நீங்கலாம் கேள்விப்படுறீங்க, அதோட நிறுத்திக்கிறது இல்ல. ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிச்சேன், அதோட நிறுத்திக்கிறது இல்ல. அல்லது மற்றவர்களுடைய வாய் பேசி நான் அதை கேட்டேன், அதோட இல்ல. we beheld his glory. நாங்கள் அவருடைய மகிமையை கவனித்தோம். அது எவ்வளவு ஒரு ஸ்லாக்கியம் பாரு. அது அந்த யோவான் சொல்லும்போது முதல் சீஷர்களுக்கு அது கொடுக்கப்படும். இப்ப நீங்க யோசிக்கலாம், ஆமா அங்க போய் மறுரூப மலையில பார்த்ததுனால தான் யோவான் எழுதுறாரு, பேதுரு எழுதுறாருன்னு. நீங்க ஒருவேளை அவங்கள பத்தி அந்த மாதிரி இருந்தா எனக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு யோசிக்கலாம். ஆனால் அவர்கள் பார்த்ததெல்லாம் கண்ணால பார்த்தார். ஒரு கிறிஸ்தவன் தரிசித்தல்ல, விசுவாசித்து வாழ்கிறான். விசுவாசத்தினாலே பிழைக்கிறான். ஆமென். நிச்சயமாய் இங்க விசுவாசியா இருக்க ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் தரிசனம் உண்டு. ஒருவேளை சாரீர பிரகாரமாக கிறிஸ்துவை பார்த்தார்கள் என்று நீங்கெல்லாம் யோசிக்கிறீங்க. அது அவங்களுக்கு முன்னாடியே யோசிச்சோம் இல்லையா? அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனம் இருந்துச்சுன்னு தெரியல. இந்த சீஷர்களுக்கு கூட. ஓடுனாங்க, அவர விட்டுட்டு போயிட்டாங்க, ஒண்ணும் புரியல. அது பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல அவங்க மேல இறங்க பிறகு தான் அவங்க உண்மையிலேயே கிறிஸ்துவை உணர ஆரம்பிச்சாங்க, அறிய ஆரம்பிச்சாங்க. அவர் தன்னுடைய வாயினாலே அவங்ககிட்ட பேசினத கூட பின்னாடி தான் அவங்க புரிந்துகிட்டாங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே பேசினப்ப கூட அவங்களுக்கு புரியல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே உற்று நோக்குவது, பிஹோல் பண்ணுவது, அது கண்களால பார்ப்பதை விட விசுவாசத்தினால பார்ப்பது மேன்மையானது. அதுதான் சீஷர்களும் பண்ணாங்க அப்போஸ்தலர் நடபடிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் நல்லா தெளிவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. நான் என்னுடைய விசுவாசத்தினால இயேசுவை பார்க்கும்போது என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. ஆமென், ஆமென். கண்ணால இயேசுவை பார்த்தவங்க பல பேர் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். ஞாபகம் வச்சுக்கங்க. சீஷர்கள் ஒருவேளை சிலுவையில அறையாம இருந்திருக்கலாம். ஆனா மறுதலித்தாங்க, ஓடி போனாங்க. கண்ணால பார்த்தவங்க. ஆனால் ஆவியிலே விசுவாசத்திலே பார்த்தவர்கள் அவருடைய வாழ்க்கை ரட்சிப்படைந்தது. have you beheld his glory by faith? அவருடைய மகிமையை நீ விசுவாசத்தினால பார்க்க. நான் நியாயப்பிரமாணத்தை இதை செய்யணும், அதை செய்யணும் சொல்லும்போது பிரசங்கம் பண்றவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, கேட்கறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு ரொம்ப இனிமையான ஒரு ஆசீர்வாதமான காரியமா இருக்குது. இதை போல ஒரு பைபிள் ஸ்டடியை நான் என்னைக்குமே என்ஜாய் பண்ணதில்லை. ஏனென்றால் நான் பேசுவது நம்முடைய நேசரை குறித்து. அதை தவிர ஒரு பிரியமான காரியம் இருக்க முடியாது. ஒரு தடவை ஸ்பர்ஜியன் சொன்னாரு, ஒரு ப்ரீச்சர் சொன்னாராம், ஒரு யங் ப்ரீச்சர் ஏதோ பிரசங்கம் பண்ணும்போது இதெல்லாம் பிரசங்கம் பண்ணேன்னு சொன்னாராம். அவர் நோட்ஸ் கொடுத்து, இல்லை நீ ஒரு வார்த்தை கூட இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லலை, நீ போய் யோசி, நீ என்னத்துக்காக இருக்கிற கிறிஸ்தவன், எதுக்காக சொல்லிக்கிட்டு. நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய காரியங்களை குறித்து நம்முடைய உதடுகளிலே அதிகமாய் சொல்லும்போது உள்ளத்துல அவ்வளவு சந்தோஷம் வருது. நமக்கும் வருது, கேட்கிறவங்களுக்கும் வருது. ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியம் முழுவதுமாய் கிறிஸ்துவாலே நிரம்பி இருந்தால் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நிறைய இறையியல் காரியம், இது யாரு, அது யாரு, இந்த சம்பிரதாயம், இந்த சடங்காச்சாரம், இதெல்லாம் உட்காந்து பேசியிருந்தா, அல்லது உனக்கு சொத்து உண்டு, சுகம் உண்டு, இதை செய்வார், அதை செய்வார், அதை மாத்திரம் சொல்லியிருந்தா அதில் பெரிய சந்தோஷம் இல்லை. சார், இன்னொரு காரியம் கேட்குறேன்.
இங்க ஒருவேளை சில பேர் அவருடைய மகிமையை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அதை கேள்விப்பட்டுட்டு உன் பாவத்திலேயே மரிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. அவருடைய மகிமையை குறித்து வாசிச்சிருக்கலாம். அவர் எப்படி மேலே போனாரு, அடிமைகளை எல்லாம் எடுத்துட்டு விடுதலை பண்ணி போனாரு. எப்படி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறான்னு படிச்சிருக்கலாம். ஆனாலும் கூட அது கூட உனக்கு ஒரு சாபமாக ஆசீர்வாதமாக இல்லாமல் சாபமாக முடியும். ஏனென்றால் உன்னுடைய மூளை மூலமாக உன்னுடைய சிந்தனை மண்டலத்தில் மாத்திரம் அவருடைய மகிமையை நீ கண்டால் அது உனக்கு ஒருவேளை ஆசீர்வாதமாக இல்லாமல் சாபமாக முடியும். அப்ப எப்படி பிரதர் நான் அவருடைய மகிமையை காண்பது? How can I behold his glory? விசுவாசத்தினால் தான். Faith sees it. உன்னுடைய விசுவாசம் இருக்கும்போது நீ இயேசுவை பார்க்க ஆரம்பிப்பார். ஹalleluya, ஹalleluya. அந்த விசுவாசத்துல பாருங்க, மகிமைன்னு சொல்லும்போது இன்னைக்கு தான் யோசிச்சுக்கிருந்தேன். பல பேர் மகிமைன்னு சொல்லும்போது கிரீடத்தை நினைக்கிறோம். அப்படி பிரகாசமா இருக்கிறத நினைக்கிறோம். நிறைய ஜுவல்லரி அழகா இது நிறைய பேர் அவங்க சுத்தி பாடிட்டு இருக்கிறது இதுதான் நினைக்கிறோம் கிறிஸ்துவின் மகிமை என்றால். ஆனா நீங்க அதிகமாய் சிந்திக்க சிந்திக்க வசனத்தை பார்க்க பார்க்க you will begin to see glory in his shame. அவர் அவமானப்பட்டதுல ஒரு மகிமையை பார்ப்பீங்க. அவர் பரியாசம் நிந்தை சந்தித்தது அதுல ஒரு அருமையான மரியாதையை பார்ப்பீங்க. அவர் தரித்திரராய் இருந்ததுல நீங்க ஐஸ்வர்யத்தை பார்ப்பீங்க. அவர் பலவீனராய் சிலுவையை சுமக்க முடியாம கூட இன்னொருத்த வந்து சுமந்துட்டு போனான். அங்க தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க. அவர் போராடி கெத்சமனேலே போராடி கொண்டிருந்தார்ன்ற நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. அவருடைய அவருடைய மரணத்தை ஜெயமாய் விழுங்கியவரை நீங்க பார்ப்பீங்க. இயேசு கிறிஸ்து இந்த பாதையில போனதெல்லாம் மகிமையின் பாதை. அவர் உண்மைதான் மகிமையை துறந்து வந்தார். பட் he took on a different glory on the way to the Calvary. கல்வாரி பாதையில போகும்போது வேற மகிமையை எடுத்துக்கொண்டார். பிதா அங்கிருந்து பார்க்கும்போது இதுதான் என்னுடைய சித்தத்தை செய்கிற என்னுடைய மகனாகிய கிறிஸ்துவின் மகிமை என்று. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. இந்த விசுவாசத்தோடு அனுபவம் சேரும்போது இன்னும் கொஞ்சம் மகிமையை பார்க்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சீஸ் இஸ் க்ளோரி. ஹல்லேலூயா. என்னன்னா பிரதர் இதெல்லாம் படிக்கிறதுக்காக இல்லை, அவருடைய கிருபையினால இருக்கிற அந்த மகிமை என்னுடைய பாவம் எல்லாம் கடந்து போகும். இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு எனக்கு இருக்கிற அனுபவம் அது. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் அது ஏன் மகிமையானதுன்னா எனக்கும் பிதாவுக்கும் இருக்கிற உறவை எல்லாம் சீர்படுத்தி எங்களை சமாதானப்படுத்தி கொண்டு வந்தது. சமாதானப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய தொடர்ந்து அவர் சிங்காசனத்தில் இருந்து கொண்டு நமக்காக இடைப்படுகிறது, நமக்காக தொடர்ந்து இடைப்படுகிறது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருது. நீங்களும் நான் இன்னைக்கு பிழைத்திருக்கிறோம், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தில் இருக்கிறோம், நீங்களும் நானும் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறோம் என்றால் இந்த அனுபவம், திஸ் இஸ் நாட் அ தியரி, திஸ் இஸ் அ பிராக்டிஸ். இந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அது அவருடைய மகிமையை காட்டுகிறது. எக்ஸ்பீரியன்ஸ் ஷோஸ் அஸ் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் இன் டீப் வாட்டர்ஸ். நாம் அமிழ்ந்து போகிற நாட்களிலே அந்த தேவ மகிமையை காட்டுகிறது. ஏனென்றால் அங்கே நம்மை அரவணைத்து நீ பயப்படாதே, நீ அமிழ்வதில்லை என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். அக்கினி சூளையிலே நமக்கு அது கிறிஸ்துவின் மகிமையை காட்டுகிறது. அங்கே ஒரு மனுஷகுமாரன் அந்த அந்த அக்கினி மத்தியிலே நம்மோடு நடக்கிறதை நம்ம பார்க்கும்போது மகிமைப்படுத்துகிறோம். அது நம்முடைய அனுபவம், உங்களுடைய அனுபவம், என்னுடைய அனுபவம். எல்லா மனுஷரும் கைவிட்ட போது அவர் நம்மை கைவிடவில்லை. அவர் நம்மை ஆற்றினார், தேற்றினார், அரவணைத்தார், வழி நடத்தினார், தூக்கிவிட்டார். தட்ஸ் a glory of Christ. அது ஒரு கிறிஸ்துவின் மகிமை. ஆமென். அது மாத்திரம் அல்ல, சாத்தான் நம்மை தாக்கும் போதெல்லாம் அவர் இது கிறிஸ்துவின் மகிமையை பார்க்கும். அவரே நமக்கு கேடகமாயிருக்கிறார். நமக்கு வருகிற பொல்லாங்கன் எரிகிற எல்லா அக்கினி அஸ்திரங்களையும் அவர் அவிழ்த்து போடுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். இதுதான் கிறிஸ்துவின் மகிமை. நாம் அவருக்குள்ளே ஜீவிக்கவும், அவருக்குள்ளே மரித்து அவரோடு யுகமாய் இருக்கவும் அந்த மகிமையுள்ள கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளில் நித்தியத்திலே நமக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை அவர் நமக்காக விலைக்கரையம் கொடுத்து சம்பாதித்த அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு கூட மகிமையுள்ள கிறிஸ்து நமக்கு இதெல்லாம் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதிகமாய் மகிமைப்படுத்தணும். திஸ் இஸ் அ டிஃபரண்ட் க்ளோரி. அவர் இப்படி தலையில் கிரீடம் வச்சுக்கிட்டு அழகாய் ட்ரெஸ் போட்டிருக்கிறது மாத்திரம் இல்லை, அதையும் மகிமைப்படுத்தணும். பட் இட்ஸ் மோர் தன் தட். ஆமென். சிலுவையில் இருக்கிற தொங்கிய இயேசு கிறிஸ்துவை எல்லா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு
அவமானம் சகித்தவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முதுகு பிளந்தாங்க பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலிருந்து உங்களுக்காக இடைப்படுகிற இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். அது மகிமைக்கு அவர் பாத்திரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு ஒரே காரியம் குறித்து நிறுத்துறேன். இந்த மகிமையாய் இயேசு கிறிஸ்துவை எப்படி தரிசிக்கிறதுனா, அவர் முழுவதுமாய் தேவன், முழுவதுமாய் மனுஷன் என்று அவருடைய மகிமையை பார்க்கிறோம். அது மகிமையான காரியம். எப்படின்னா, நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, விசுவாசத்தினால அவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு நபர் அல்ல. இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் பர்சன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் இஸ் எவர் லாஸ்டிங் வேர்ட். அவர் நித்தியமாய் வார்த்தையாய் இருக்கிறார். பிதாவின் ஒரே பேரான குமாரன். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம விசுவாசத்தினால அவரை பார்த்து பிதாவோடு எப்பொழுதும் இருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஏதோ அன்னைக்கு 2000 வருஷம் முன்னாடி பிறந்தவர் இல்லை. அவர் பிதாவினாலே முழுவதுமாய் நேசிக்கப்பட்டவர், அதிகமாய் நேசிக்கப்பட்டவர். அவர் நித்திய பிதா இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பற்றி நாம யோசிக்கும் போது தண்ணீர்களை தன்னுடைய கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தியவர் இயேசு. இதையெல்லாம் பார்க்கும்போது அவரை நாம் தேவனாக தரிசிக்கிறோம். பிதாவின் வலது பாரிசத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராய் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கடல்கள் அலைகள் குமுறுகிறது அவர் சொல்லும்போது, அமருகிறது அவர் சொல்லும்போது, பூமியும் அதன் குடிகள் எல்லாரும் அவருடைய மகிமையான சித்தத்துக்கு அடிபணிகிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம கடந்த வாரத்துல கூட பார்த்தோம், அவருடைய கரத்திலே பரலோகத்துக்கும் நரலோகத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகோல்கள் அவர் கையில இருக்கிறது. ஆமென், ஆமென். அதனால அவர் தேவன் என்பதுல நம்ம யாருக்கும் சந்தேகமே இருக்க முடியாது. இஸ் வெரி காட் ஆஃப் வெரி காட். தேவாதி தேவன் என்று தமிழ்ல சொல்லும். அதை அப்படி நம்ம பார்த்திருக்கோம். வசனம் சொல்லுது ரோமர்ல, இவர் என்றென்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். காட் ஓவர் ஆல், பிளெஸ்ஸட் ஃபார் எவர். ஆமென், ஆமென். நம்ம இருக்கிற இடத்துல ஆமென் சொல்லு. இப்படிப்பட்ட கிறிஸ்துவை நம்ம தரிசிக்கிறோம். அதே சமயத்துல we also see him as a man. அவரை ஒரு மனுஷராக நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய தாயாரின் வயிற்றிலிருந்து உருவாக்கப்பட்டு, is a bone of our bone, நம்மை போல எலும்புள்ளவராக, flesh of our flesh, நம்மை போல சதை உள்ளவராக, நம்மை போல எல்லாவற்றிலும் பாடுபட்டவராக, பலவீனப்பட்டவராக, ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே தானாக எந்த தவறு செய்யாதவராக, நம்ம போல பலவீனங்கள், உபத்திரவங்கள், பசி, தாகம், மரணம் எல்லாம் இருந்தும் எந்த விதத்திலும் கரை திரை இல்லாமல் பியூர் அண்ட் இம்மாக்குலேட் lamb of God, பரிசுத்தமான தேவ ஆட்டுக்குட்டியானவராக நாம் அவரை மனுஷகுமாரனாக தரிசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான இந்த இயேசு கிறிஸ்து, வெரி காட் ஆஃப் காட், வெரி மேன் ஆஃப் மேன். அவர் ஒரு தேவனாக வந்து மனுஷனாக சிதைந்தவர் அல்ல. He is not a God deteriorated to man. Other way around. He was not a man deified to God. இங்கே உலகத்தில் நிறைய மனுஷங்களை தேவர்களாக ஆக்கிறாங்க. நம்ம ஊரில் மினிஸ்டர் பெரிய ஆளுங்களாம் சிலை கட்டி அவங்கள தேவன் கும்பிடுறாங்க. அப்படியும் இல்லை. அவர் தேவாதி தேவன், மனுஷகுமார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவரை நாம் ஆராதிப்போம். அவருக்குள்ள இருக்கிற அந்த அழகு, ஆமென், இந்த உலகம் தர முடிகிற எந்த காரியத்தை விட அருமையானது. பரலோகம் தருவது எந்த காரியத்துக்கு கூட மேலான இயேசு கிறிஸ்துவை தவிர நமக்கு வேற இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரை நாம் நேசிக்க முடியும் பரலோகத்துல? ஆமென், ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். ஏன்னா அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். அவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாள்ல கூட இந்த இடத்துல பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை தொடர்ந்து இருப்பதாக. இந்த ராத்திரியிலும் வருகிற நாட்களிலும் தொடர்ந்து இருப்பதாக. எல்லா அந்தகார சக்திகளும், எல்லா இருளும் நீங்குவதாக, எல்லா பலவீனங்களும் நீங்குவதாக. ஜீவனை குலைக்க வந்த ஜீவ அதிபதியின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுக்கு அதிபதியாக இயேசுவின் நாமத்துல ஜீவனுக்கு எதிராக வந்திருக்கிற எந்த வியாதியோ, எந்த பலவீனமோ, எந்த பொருளாதார நெருக்கடியோ, குடும்பத்தின் போராட்டங்களோ, ஸ்ட்ரெஸ், ஆண்டவரே, டிப்ரெஷன் எதுவா இருந்தாலும் ஜீவாதிபதியாகிய இயேசுவின் நாமத்துல I speak life in Jesus name.
இயேசுவின் நாமத்திலே ஜீவன் என்று சொல்லுகிறேன் கர்த்தாவே. உயிர் தள்ளட்டும், உயிர் தள்ளட்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் தள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.